திருச்சிற்றம்பலம். ஹரஹர பார்வதி பதே, ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். பொய்யான திருமேனி உமிழ்தான மிகமேவம் கழியாரவரும் யானை கடல் நாழோ மரபாமல் அழியாழோ மலர் தோவும் அடியார்கள் உளமாற வழியாவோ வலிதாய வினை கூட நினையவே. திருச்சிற்றம்பலம். தில்லை குத்தபெருமான் திருவடிகளை சிறமேற்கொண்டு குருமகா சன்னிதானங்கள் பொற்பாதம் படிந்து அடியவர் பெருமக்கள் பொற்பாதம் படிந்து இன்றைய திருவாசக சிந்தனையிலே நமக்கு நீத்தல் விண்ணப்பம் என்ற ஒரு அருமையான பகுதியை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அதில் சென்ற வாரம் நம்ம 45வது பாடல் சிந்தித்தோம். பாடிற்றிலேன் பணியேன் மணி நீ ஒழித்தாய்க்கு பச்சூன் வீடிற்றிலேனை உறுதி கண்டாய் வியந்து ஆங்கு அலறி தேடிற்றிலேன் சிவன் எவ்விடத்தான் எவர் கண்டனர் என்று ஓடிற்றிலேன் கிடந்து உள் உருகேன் நின்று உழைத்தனனே என்பதாக பா இறைவா எம்பெருமானே மாணிக்கம் போன்ற மணியாக ஒளிர்பவனே உன்னை பாடவில்லை பணியவில்லை, நீ எனக்கு ஒழித்து சென்ற பின்பும் கூட இந்த ஊனை நான் ஒழிக்கவில்லை, நீ எங்கே இருக்கிறாய் என்று தேடவில்லை என்றெல்லாம் அப்படியே நினைந்து நினைந்து உருகக்கூடியதான ஒரு பிரபஞ்ச வைராக்கிய பாடலாக அங்கே அமைத்து கொடுத்தார். இன்றைக்கு 46வது பாடல். உழைத்தரு நோக்கியர் கொங்கை பலா பழத்து தீயின் ஒப்பாய் விழைதரு வேனை ஒடுதி கண்டாய் விடின் வேலை நஞ்சு உன் மழைதரு கண்டன் குணமிலி மானிடன் தேய் மதியன் பழைதரு மா பரன் என்று என்றென்று அறைவன் பழிப்பினையே. அது இந்த பாடல் ரொம்ப ஒரு அருமையான ஒரு பாடலாக, இது பொதுவாக கவிஞர்கள் எல்லாம் இந்த மாதிரியான ஒரு செய்யுள் வகையை அமைப்பார்கள். அதில் இவர் அருளாளர். அப்போ அருள் வழியில் நின்று இறைவனோடு ஒன்றித்து நின்று இறைவனை அனுபவித்து அந்த அனுபவம் ஆற்றாமையில் சொல்லக்கூடிய வார்த்தைகளாக வந்தவைகள் இவைகளெல்லாம். அதில் இந்த பாடலில் சொல்கிறார் பாருங்க, தன்னுடைய தகுதியின்மை இறைவனுடைய தகுதி ரெண்டையும் பட்டியல் போடுறார். 2 வகையாக போடுறார். மொதல் ஒரு 3 வரியில் தன்னுடைய தகுதியின்மை, நான் எப்படியெல்லாம் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த ஒரு 3 வரியில் இறைவனுடைய பெருமைகளை, ஆனால் அந்த இறைவனுடைய பெருமைகளை பட்டியல் போடும்போது எந்த விதமான ஒரு பாணி, அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாணி செய்யுள்ள. இதில் நிந்திப்பது போல ஸ்துதித்தல் அப்படின்னு ஒரு பாணி, இதுக்கு பேர் நிந்தா ஸ்துதி அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்குறதுக்கு நிந்திப்பது போல் இருக்கும், திட்டுறது மாதிரி இருக்கும், ஆனால் துதித்தல் அதைத்தான் நிந்தாஸ்துதி வகை அப்படிம்பாங்க. இது செய்யுள் வகையில் ஒன்றாக, அது கவிஞர்களுக்கு உரியது. இவர் அருளாளர், இறைவனுடைய அருளுக்கு பாத்திரமானவர். இப்போ இந்த இடத்துல இந்த பதிகம் நீத்தல் விண்ணப்பம் என்னை விட்டுட்டு போயிட்டியே என்பது போல இறங்கி 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 அவர் ஒரு காலம் விடலை. இன்னும் சொல்ல போனால் இறைவனுடைய வியாபகத்துக்குள்ளே தான் நாம் இருக்கோம். நாம் உணராத தன்மை வருகிறோம். இதெல்லாம் அவருக்கு தெரியாதா? தெரியும். தெரிந்துதான் இங்கே அப்படியே அந்த உணர்வு பூர்வமாக இறைவனோடு அந்த ஒன்றித்தேல ஒரு கணமேனும் உன்னை நான் நினைக்காமல் இருக்கிறேனே என்பது போல அந்த உணர்வில் மேம்பாட்டில் சொல்லப்பட்ட வார்த்தைகளாக வந்தது. இதான் பிரபஞ்ச வைராக்கியம் என்று சொல்லக்கூடிய 50 பாடலாக்கி தந்தார். அதில் 46வது பாடலில் பாருங்கள், உழைத்தரு நோக்கியர். உழை அப்படின்னா மான் என்று ஒரு பொருள், பக்கம் என்று ஒரு பொருள். இந்த இடத்துல ஒரு பெண்கள்
இது வேறு வகையான பெண்கள் தான். ஆனால் அந்த பெண்களை இங்கே சொல்கிறார். உழைத்தரு நோக்கியர், இங்கும் அங்குமாக மகிழ்ச்சியோடு பார்க்கக்கூடிய அந்த பெண்கள், அந்த பார்வை, அந்த பார்வையிலேயே ஆடவர்கள் மயங்கி விழுவார்கள். அப்படிப்பட்ட உழைதரு நோக்கியர், நோக்குனா பார்வை. மான் போன்றது ஒன்று, அப்படியே இங்கும் அங்குமாக மருவி பார்த்தல் ஒன்று, பக்கம் பக்கமாக பார்த்தல் ஒன்று. இந்த ரெண்டு வகையாக அது சொல்லப்படுகிறது. இந்த ஒரு வார்த்தையிலேயே அப்படி சொல்லப்படுகிறது. உழைத்தரு நோக்கியர் முதல்ல. அப்படிப்பட்ட பெண்கள் அவர்களுடைய கொங்கை பலாப்பழம், அவர்களுடைய மார்பகங்களை பற்றி சொல்கிறார். ஏன்னா பொதுவாக பெண்களுக்கும் மார்பகங்கள் என்பது அழகு தரக்கூடிய ஒன்று. அதில் இந்த பெண்கள் அந்த மார்பகங்களை இன்னும் கொஞ்சம் கவர்ச்சிகரமாக காண்பித்து ஆடவர்களை இழுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இப்படிப்பட்ட கொங்கை அது எப்படி இருக்கான்? பலாப்பழம் போல இருக்கிறதா. ஏன் பலாப்பழம், வேற எந்த பழமே சொல்ல முடியாதா? பலாப்பழத்தை தான் சொல்லணுமா? அது என்ன கரடு முரடாக முள்ளா கிடக்க, அதை போய் சொல்கிறாங்களே அப்படின்னு ஒன்று இருக்கும். இவங்கெல்லாம் அருளாளர்கள்ங்க. எவ்வளோ ஒரு ஆழ்ந்து நுணுகி சொல்லக்கூடிய வார்த்தைகள். இந்த பலாப்பழம் வெளியெல்லாம் முள்ளாக இருக்கும், உள்ளுக்குள்ளே சுவையான பழம் இருக்கும். அதாவது மூடப்பட்டிருக்கும். எப்படி பழங்கள் மூடப்பட்டிருக்கும், யாருக்கு உரிய பொருளோ அவர்கள் அதனை தோலை நீக்கி அதை உண்பதற்கு அனுபவ பாத்தியம் உடையவர்கள். இந்த இடத்துல அதைத்தான் சொல்கிறார். கொங்கை அந்த மார்பகங்கள் பலாப்பழத்தின் ஒப்பாக இருக்கிறது, மறைக்கப்பட்ட பொருளாக இருக்கிறது. அதனை விரும்பக்கூடியதாக, அது பலாப்பழமாக இருந்தாலும் உள்ள நான் பழம் ருசியாக இருக்கேன், சுவையாக இருக்கேன்னு அது மனம் வெளியே காமிச்சிருமா. அந்த மனத்தை கண்டு ஈக்கள் உட்காந்துருமா. சாப்பிட முடியலனால் உட்காந்துரும், மேலே உட்காந்துரும். அதுபோல இதை கண்டு அந்த பெண்களுக்கு உரித்ததான சிறப்பான அந்த உறுப்பு, அதை கண்டு அதை எனக்கு நுகர முடியவில்லை என்றாலும், ஏன்னா யாருக்கு நுகர முடியுமோ அவர்கள் மட்டும்தான் அதை நுகர முடியும். ஆனாலும் கூட விரும்பி நிற்கிறேன் ஒரு ஈயை போல. இதில் ரொம்ப ஒரு ஆழமான ஒரு கருத்தை சொல்கிறார். ஏன்னா இந்த உலக விடயங்கள் எல்லாம், இது பெண்கள் சொல்கிறது விருப்பம். அந்த விருப்பு அப்படின்றது, அது விருப்புன்றதுக்கு காமம் என்ற ஒரு சொல்லை வச்சுக்கலாம். காமம் என்பதை ஒரு இப்போ கொச்சையாக்கி வைத்து விட்டார்கள். விருப்புகள் தான். விருப்புகள் எல்லாம் ஆசை, இன்னும் சொல்லப்போனால் ஆசை. இந்த ஆசைகள் எல்லாம் நம்மை விட்டு நீங்க வேண்டும். நீங்கினால் இறைச்சார்பு கிடைக்கும். அதுவும் கிடைக்காத பொருளுக்கு மேலே ஆசைப்படுறது. அப்படி ஆசைப்பட்டு அதிலேயே நேரம் காலம் பொழுது எல்லாவற்றையும் செலவிடுதல். இதில் அப்படி ஒரு அருமையான ஒரு நுணுக்கத்தை, கருத்தை, நுணுகிய கருத்தை இந்த இடத்துல வைக்கிறார் நம்முடைய மாணிக்கவாசகர். அதுவும் பெண்களுடைய மார்பகத்துக்கு இந்த பலாப்பழத்தை ஓமித்தல். அது ஆண்கள் பொதுவாக வடிவம் கண்டு விரும்புவார்கள். அந்த வடிவம் அதை பார்த்து அதனுடைய அழகில் மயங்குதல் அப்படின்றது. ஆனால் யாருக்கு உரிய பழமோ அவர்கள் தான் அனுபவிக்க முடியும் என்பதை உணர்ந்தாலும் கூட அது கிடைக்காதா என்று ஏங்குதல். இதையெல்லாம் இதில் அப்படியே உட்கார்ந்து இதில் உள்ளீடாக வைத்து இந்த வார்த்தைகளில் அமைத்து கொடுத்திருக்கிறார் மணிவாசகர். இன்றைக்கி உலக மாந்தர்களாகிய நாம் இப்படிப்பட்ட பிரபஞ்சத்தில் தானே ஈடுபட்டு கொண்டு இருக்கிறோம். இந்த பிரபஞ்சத்தை விட்டு நாம் வெளிவருவது போல இல்லையே. இது பெண்கள் கொங்கைகள் சொன்னல பிரபஞ்சம்தான். பிரபஞ்சத்தின் மீது கொண்ட ஆசைகள் தான். அது கட்டவில்லை என்றாலும் கூட எனக்கு வேண்டும் என்ற விருப்பம், ஆசை மனத்தின் எண்ணங்களாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அதை சொல்கிறார். உழைதரு நோக்கியர் கொங்கை பலாப்பழத்து ஈயின் ஒப்பாய். அதை போல விரும்புகின்ற என்னை
என்னுடைய விருப்பம்லாம் இப்படி தாப்பா இருக்குது, பட்டியல் போட்டுட்டார். தன்னுடைய விருப்பங்களை எல்லாம் பட்டியல் போட்டார். அதுக்கு தான் இந்த ஒரு 2 வரியை கொடுத்துருக்கிறார். போட்டுட்டு இப்படிப்பட்ட என்னை, இந்த பிரபஞ்சத்தின் மீது விருப்பு, அதுவும் கிடைக்கலைனாலும் எனக்கு வேணும்னு நினச்சி விரும்புகிற விருப்பு, இப்படிப்பட்ட என்னை நீ விட்டுருவியா? அப்போ என்னுடைய குணம் என்னன்னு உனக்கு தெரியுது, என்னை விட்டுருவியா? நீ விட மாட்டாய். ஆனாலும் சொல்கிறார், விடுதி கண்டாய் சொல்லிட்டு விடின், விட்டுருவாயா? அப்படி விட்டுட்டேன்னா அடுத்து வரக்கூடிய ஒரு 3 வரிகள் பாருங்கள், ரொம்ப ஹைலைட்டாக சொல்ல. அப்படி விட மாட்டேன்னு சொல்லிடுறாரு, உறுதி தான். ஆனாலும் ஒரு வார்த்தை போகிறார், விடின். விட்டுட்டேன்னா நீ உன்னுடைய கெட்டப் எப்படி இருக்குது தெரியுமா? நான் இப்படி இழிவான ஒன்று, எனக்கு கிடைக்காத இதெல்லாம் விரும்பிக்கிட்டு உட்காந்து கிடைக்க ஈய போல் இங்கே அங்குமா அலமந்து போய் கிடக்கிறேன்னு சொல்லிட்டார். தன்னுடைய இழிவுத்தன்மை, இறைவனுடைய பெருந்தன்மையை சொல்கிறார். அதை என்னை விட்டுட்டேன்னா நான் உன்னில இப்படி சொல்லுவேன் அப்படின்றது போல அமைச்சு கொடுத்துருக்காரு. அருமையான ஒரு பாடல். விடின் வேலை நஞ்சு உண், வேலை நஞ்சு உண் மழை தரு கண்டன். உன்னுடைய கண்டத்தில் என்ன இருக்குது அப்படின்னா, வேலைனா கடல். கடல்லிருந்து வந்தது அமிர்தம் வந்தது, ஆனால் அதுக்கு முன்பாக வந்தது நஞ்சு. அந்த தேவாதி தேவர்கள் எல்லாம் பயந்து அலறி, இறைவா எம்பெருமானே எங்களை காக்க வேண்டும், ஒலம் ஒலம் என்று ஓடி வந்த போது அவர்களுடைய துன்பத்தை நீக்கும் வண்ணமாக இந்த நஞ்சையே எடுத்து தன்னுடைய கண்டத்தில் அடக்கி கொண்டவன் நீ. இங்க நிந்தாஸ்துதியா அதை சொல்றாரு ரொம்ப அழகா. எப்பா நீ என்ன நஞ்சை எடுத்து கண்டத்தில் வச்சிருக்கேல, நஞ்சத்தானே வச்சிருக்க என்று. ஆனால் அந்த நஞ்சு அப்படின்னு சொல்லும் போதே அவர்கள் பொருட்டு அவர்களுடைய துன்பத்தை ஏற்றுக்கொள்பவன். இதுதான் நிந்திப்பது போல துதித்தல் என்பதாக. தேவர்களின் துன்பத்தை நீக்கும் வண்ணமாக அந்த துன்பத்தை தான் ஏற்றுக்கொள்ளுதல் என்பதாக. வேலை நஞ்சு உண் மழை தரு கண்டன். அதுவே எப்படி இருக்கிறதா, நல்ல ஒரு மழை தரக்கூடிய அந்த கண்டம் எப்படி இருக்கதா, கருமையான நிறத்தில் இருக்கு. அந்த கருமை நிறம் என்பது மேகத்தை ஒத்து இருக்கிறதா. மேகம் என்ன செய்யுது, கருன்னு வந்தபோது அப்படியே மழை பொழிகிறது பாருங்கள். மழை என்பது அருள், திருவருள். அதுவும் நமக்கு தேவையானது, குளிர்ச்சியை தரக்கூடியது, நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் மழை. இங்கே இறைவன் தான் நஞ்சை ஏற்றுக்கொண்டு அமிர்தத்தை அவர்கள் உண்ணும்படி செய்த அந்த தன்மையை இங்கே அருமையாக சொல்கிறார். வேலை நஞ்சு உண் மழை தரு கண்டன். எப்படி ஒரு மழை தருவதற்காக மேகக்கூட்டங்கள் கருமை நிறம் கொண்டு இருக்குமோ, அதுபோல தேவர்களுக்கு அமுதம் கிடைக்கும் வண்ணமாக, இன்பம் அனுபவிக்க வேண்டும் வண்ணமாக தான் துன்பத்தை ஏற்றுக்கொண்டவன் நீ என்ற பேரருள் குணம், இறைவனுடைய பேரருள் இங்கே சொல்லப்படுகிறது. இந்த வார்த்தையில் இறைவனுடைய பேரருள் திறம், பேரருள் குணம் இங்கே அழகாக சொல்லப்படுகிறது. அடுத்து சொல்கிறாரு, மலைதரு கண்டன், ஒரு சின்ன கமா போட்டுக்கங்க. அடுத்து சொல்கிறார், குணமில், நீ குணமே இல்லாதவன்பா. நம்ம சாதாரண வெறும் குணம் கட்டவனாக இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க. நாம் சொல்கிறது எப்படி இருக்கு, அவனுக்கு நல்ல குணமே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு மேலாக குணம் கெட்டவன் சொல்லுவோம், குணம் இல்லாதவன் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே இவர் அப்படி நிந்திப்பது போல துதிக்கிறாராம். இவன் எப்படிப்பட்டவன், இறைவன் எம்பெருமான் என் குணங்களை உடையவன், தன் இப்படிலாம் 8 குணங்கள் சுவாமிக்கு இருக்குது. ஆனால் இந்த குணங்கள் இவனுக்கு உண்டோ என்றால் குணம் கடந்தவன், குணம் கிளி, தத்துவங்களை எல்லாம் கடந்தவன், தத்துவ அதீதன், தத்துவ வியாபிதான், ஆனால் தத்துவ அதீதன். அப்போ இந்த இடத்துல குணமிலி என்ற மாத்திரத்தில்
குணம் என்பது தத்துவங்களோடு கூடியது. நமக்கு 3 குணம், அவனுக்கு அந்த குணம் இல்லை. என் குணங்கள் இருந்த போதும் கூட இவன் குணங்களுக்கு அப்பாற்பட்டவன். தத்துவ வியாபியாக இருந்தாலும் தத்துவ அதீதனாக இருக்கக்கூடியவன் என்பதை இந்த இடத்துல குணமிலி என்பது ஒரு நல்ல குணமே இல்லாதவன் நாம் சொல்கிறது மாதிரி குணமிலி என்பது போல குணம் இலி, அதாவது நிந்திப்பது போலும் துதி செய்வது. ரெண்டாவதாக சொல்கிறார். ஒரு பேர் அருள் குணத்தை சொன்னார். இங்கே குணமிலி என்ற மாத்திரத்தில் இங்கே தத்துவ அதீதன், இவன் தத்துவம் கடந்தவன் என்பதை அழகாக சொல்லிட்டார். அடுத்து ஒரு வார்த்தை 3வது சொல்ல பாருங்க, மானிடன். நம்பர் 1, 2, 3 போட்டுக்கிட்டே வரலாம் நீங்கள். மானிடன் சரியான மனுஷன்பா அப்படின்னு சொல்வது போல. மானிடனா மனிதன். ஆனால் இறைவன் எம்பெருமான் மானிடனா? நாம தான் மானிடன். இவர் எப்படிப்பட்டவர் என்றால் மானை இடபாகத்திலே கொண்டவர், ஒரு கரத்திலே மானை கொண்டவர். மான் இடம், இடக்கரத்திலே இடது கரத்திலே மானை கொண்டவன். அது எங்கேருந்து வந்துச்சு? அது தார்காவனத்து ரிஷிகள் அவருடைய வேள்வியிலிருந்து வெளிப்பட்ட அந்த மான், அதை தன்னுடைய கரத்திலே ஏந்திய இறைவன் எப்பெருமான். மான் இடன் என்பதாக எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தைகள் பாருங்கள். நிந்திப்பது போல ஸ்துதி செய்து கொண்டே வருகிறார். அடுத்து தேய் மதியன், தேஞ்சிக்கிட்டே இருக்கிற மதியை தூக்கி தலையில் வச்சிருக்காப்பா, தேய் மதியன் அப்படின்னு சொல்வது போல நிந்திக்கிறார். ஆனால் அதில் உள்ள கருத்து, ஆழமான கருத்து என்ன? தேய்ந்து கொண்டே இருக்கும் மதியை தன்னுடைய ஜடாமுடியிலே, ஞானமே வடிவான அந்த ஜடாமுடியிலே கொண்டதால் அந்த தேய்தல் என்ற அந்த மதிக்கு உரியதான அந்த தேய்தல் நிறுத்தப்பட்டு நிலைபெற்ற தன்மை கொண்டவன். நிலைபெற்ற தன்மை, மாறாத தன்மை, சத்து தன்மை கொண்டவனாக. எவ்வளோ ஒரு அருமையான. அப்போ தேய்மதியன் என்ற போது நிந்தித்தலாகவும், ஆனால் அதுவே துதியாகவும் இங்கே அமைந்துள்ளது. அடுத்து இன்னொன்று சொல்ல பாருங்க, பழை தரு மா பரன் என்பதாக. பழை தரு மா பரன். பழைத்தருன ரொம்ப பழமையான, பழைனா பழமையான, மிக பழமையான, மா பெரிய, பரன் பரதேசி. எப்பா பெரிய பழைய பரதேசிப்பா, என்ன ஒரு வார்த்தை பாருங்க. பழைத்தரு மாப்பரன், இது பழங்காலத்துலேருந்து ஒரே பரதேசி தான் இது என்று சொல்வது போல் அந்த வார்த்தை, நிந்திப்பது போல வார்த்தை. ஆனால் அதனுடைய பொருள் என்ன? இவனுடைய காலம் என்ன? முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளை. அப்போ அதனுடைய எந்த காலம் எது சொல்ல முடியுமா? அனாதி நித்திய வஸ்து இது. அதை சொல்வதுதான் பழைத்தது. மாபரன், மேலான பெரிய பரம்பொருள். பரன் என்றால் பரம்பொருள், நித்தியமான, என்றைக்கும் உள்ள அனாதி நித்தியமான பெரிய பரம்பொருள். இதுதான் அனாதி நித்தியமான பெரிய பரம்பொருள். இதைத்தான் பழைத்தரு மாப்பரன் என்பதாக சொல்கிறார். எவ்வளோ ஒரு அருமையான ஒரு பாடலாக அமைந்திருக்கு பாருங்க. இறைவனை எப்படியெல்லாம் சொல்கிறார் பாருங்க. இதுக்கு பேர், ஒரு பக்கம் நிந்திப்பது போல ஸ்துதித்தாலும் கூட இப்படி சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் ஒருத்தர் திட்டுறாங்க அப்படின்னா உரிமையோடு திட்டுதல், அந்த உள்ளத்து அன்போடு திட்டுதல், உள்ளத்திலே அன்பு பெருக 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 அந்த அன்புதான் முதிர்ந்து கனிந்து இங்கே அந்த வார்த்தைகளாக வெளிப்படுகிறது. அவ்வளோ அப்படியே வார்த்தையாக வெளிப்படுது. இந்த வார்த்தைகள் தான் இங்கே தன்னுடைய இழித்தன்மையும், தன்னுடைய இழித்தன்மையை எடுத்து சொன்னவர் இறைவனுடைய அந்த பேர் அருள் குணத்தை
எடுத்து சொன்னவர். அப்படிப்பட்ட நிந்திப்பது போல ஸ்துதியாக சொன்னவர். இத்தனையும் சேர்த்து இந்த பிரபஞ்ச வைராக்கியமாக எடுத்து இங்கே அமைத்து கொடுத்திருக்கிறார். இந்த பாடலிலே மங்கையர் மீது கொள்ளக்கூடிய விருப்பு இதுதான் தன்னுடைய குறை என்பதை விண்ணப்பித்தார். இந்த மங்கையர்கள் மீது நான் இது எனக்குரிய பொருள் இல்லை என்றாலும் நான் விரும்புகிறேனே, அதான் பலாப்பழம்னர், கொங்கை பலாப்பழம்னர். இதை நான் விடணுமேப்பா என்று தன்னுடைய குறையும் இது என்னுடைய குறை, என்னுடைய தவறு அப்படின்னு சொல்லிட்டு என்னால் விட முடியலையே என்று சொல்லி இறைவனுடைய பேரருள் தன்மை, அந்த அருள் திறம், முதல் வார்த்தையே வேலை நஞ்சுமுன் மழைதரு கண்டன், துன்பத்தை ஏற்றுக்கொண்டு இன்பம் தரும் பேரருள். அப்போ என்னுடைய துன்பம் என்னன்னு இவர் சொல்லிட்டார் இந்த பாட்டில். முதல்ல அவருடைய துன்பம் என்னன்னா, ஆசைப்படுறேன், எனக்கு கிடைக்காத பொருளுக்கு ஆசைப்படுறேன், அப்போ அதனால துன்பம் வரப்போகுது, அந்த துன்பத்தை நீக்கி எனக்கு தரணும் என்பது போல. எவ்வளோ ஒரு உள்ளீடான ஒரு வார்த்தையை வச்சுருக்காரு பாருங்க. இப்படிப்பட்ட குணம் எனக்கு உங்ககிட்ட என்ன இருக்கு? துன்பத்தை நீக்கி இன்பம் தரும் குணம், அது பேரருள் குணம் அங்கே அமைஞ்சிருக்கு. அதுதான் வேலை நஞ்சுவன் மலைதர் கண்டன் அப்படின்னார். அதுக்கடுத்து இந்த நீ எப்படிப்பட்டவன், இந்த தத்துவங்களை எல்லாம் கடந்தவன். நான் தத்துவங்களுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு இந்த துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன். தத்துவ அதீதனாக இருக்கக்கூடியவன் நீ, நானோ தத்துவங்களின் வண்ணமாக. நீ குணம் இலி, குணமிலின்னு சொல்லும்போதே அவருடைய மேலான தன்மை, குணத்திற்கு அப்பாற்பட்டவன். நானும் இந்த குணங்களினால் என்ன குணம் இருக்குது? மயக்க குணம் இருக்குது, தாமச குணம் இருக்குது. அதனால் மீண்டும் 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 காமத்தில் விழுந்து கொண்டு இருக்கிறேன் என்பதை, இந்த துன்பத்திலிருந்து என்னை நீ எடுக்க உன்னால் முடியும். நீ எப்படிப்பட்ட தத்துவம் கடந்தவன், எனக்கு வரக்கூடிய இந்த துன்பத்தை உன்னால் எடுக்க முடியும் என்பதை இங்கே மிக அழகாக பட்டியல் போட்டு சொல்கிறார். அடுத்து சொல்கிறார் மானிடன் என்கிறார். மானிடன் என்றால் நம் போன்ற மானிடனா? இல்லை, அந்த மானையே தன்னுடைய இடப்பக்கமாக கொண்டவன். அந்த தார்காவனத்து ரிஷிகள் மூலமாக ஏவப்பட்ட மானை தன் இடமாக கொண்டவன். அப்போ எனக்கு வரக்கூடிய இந்த துன்பம், மானுட சட்டை தாங்கி வந்து எனக்கு வரக்கூடிய துன்பத்தையும் ஏற்றுக்கொண்டு உன்னுடைய பொருளாக ஏற்றுக்கொள்வாய் என்பது போல. இப்படி ஒவ்வொன்றையும் நீங்கள் பாருங்கள். தேய்மதியன், மதி என்பது சந்திரன். இந்த சந்திரனுக்கு வந்த துன்பம் எதனால் என்றால் அந்த ஆணவ மலத்தினால். அது தேய்ந்தே இருதுன்னு ஒரு கலை தான் இருக்குது. அந்த கலை தேயாத வண்ணம் நிலைபெற்று இருக்கும் வண்ணமாக தன்னுடைய ஜடாமுடியில் கொண்ட இறைவன். அதுபோல என்னையும் வச்சுக்கப்பா என்பது போல. இப்படி ஒவ்வொன்றையும் சொல்லி ஒவ்வொரு வார்த்தையிலையும் தன்னுடைய இழிவையும் இறைவனுடைய பெருமையையும் சொல்லி, என்னுடைய இழித்தன்மையிலிருந்து என்னை மீட்டு உன்னுடைய அந்த பெரும் கருணையினால் நீ ஆட்கொள்ள வேண்டும், நீ விடமாட்ட, விட்டொழுதி கண்டாய் என்பது போல பிரபஞ்ச வைராக்கியமாக அருமையான பாடலை நிந்தாஸ்துதி அமைப்பிலே இங்கே அமைத்து கொடுத்திருக்கிறார் மணிவாசக பெருந்தகையார். இந்த பாடலை பாடும்போது நம்பொருட்டாக அவருக்கு இல்லை, அவர் பக்குவம் பெற்ற ஆன்மா, நம்பொருட்டாக இன்றைக்கி நமக்கு வரக்கூடிய காமம் என்பது, ஆசை என்பது, வேண்டாத பொருள்கள் மீது ஆசைப்பட்டு துன்பத்தில் உழன்று கொண்டிருக்கும் நாம் இறைவனை பற்றி கொண்டால் அந்த இறைவன் மேலான பரம்பொருள் நம்மை ஆட்கொள்ளுவான், இந்த துன்பத்திலிருந்து மீட்டு எடுத்து பேரின்பத்தை தருவான் என்பதான இந்த பாடல். உழைதரு நோக்கியர் கொங்கை பலாப்பழத்து ஈயின் ஒப்பாய், விழைதரு வேனை விடுதி கண்டாய், விடின் வேலை நஞ்சு உன் மழைதரு கண்டன், குணமிலி மானிடன் தேய்மதியன், பழைதரு மா பரன் என்றென்று அறைவன் பழிப்பினையே. இப்போ என்று அறைவன் ஒரு வார்த்தை கொடுக்குறார். அறைதல் அப்படின்னா சொல்லுவேன்பா, நான் என்றைக்குமே இப்படி உன் பழிப்பை அதை சொல்லிக்கிட்டே இருப்பேன், பழித்து சொல்லுவேன். பழித்தல், நிந்தித்தல், அது நிந்தனையா? ஸ்துதி, தோத்திரமாக சொல்.
என்றென்று அறைவன், என்னைக்குமே சொல்லிக்கிட்டே இருப்பேன். பழிப்பினையே, இது உன்னுடைய பழிப்பா? இல்லை, என் மீது கொண்ட கருணை என்பது போல அருமையான ஒரு பாடலை இப்படி ஒரு வகையிலே, நிந்தாஸ்துதி வகையிலே அமைத்து கொடுத்திருக்கிறார் மணிவாசகர். மீண்டும் மீண்டும் படித்து இன்புற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அருமையான இந்த ஒரு நல்ல நாளிலே இந்த பாடலை சிந்திப்பதற்கு நமக்கு வாய்ப்பளித்த குருவர்களுக்கும் திருவருளுக்கும் நன்றி கூறி கேட்டு மகிழ்ந்த அனைவரின் பொற்பாதம் பணிந்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். ஹர ஹர பார்வதிபதே, ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்.